ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவன் மனுஷனை மண்ணால உருவாக்கப்பட்டு, அதனால நாளைக்கு நம்ம அடுக்க ஆராதனை பண்ணும் பொழுதுங்க அதே மண்ணுக்குள்ளாக நம்ம என்ன பண்றாங்க, அந்த ஆராதனை செய்யறாங்க. மண்ணினால உருவாக்கப்பட்டு அந்த மண்ணுக்கு தேவனுடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்கும்போது அந்த மண்ணு ஜீவ ஆத்மாவா உருவாக்கப்படுகிறது. அப்ப அது உருவாக்கப்பட்ட பிறகு தேவன் ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆதாமுக்கு ஒரு வார்த்தை அழகாய் விலை போட்டுறாங்க. நன்மையும் தீமையும் அறியத்தக்கதாக விருட்சத்தின் கனியை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். சாகவே சாவானா, நம்மளுக்கு சாவனா இப்ப தெரியுதுங்க. அப்ப ஆதாமுக்கு என்ன இருக்காங்க, சாகவே ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாருன்னு கேட்டிருப்பாங்க. அவர் மண்ணினால உருவாக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தை கொடுத்து நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். இது ஆதாமுக்கு தெரியாமல் ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்கப்பட்ட பிறகு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். யார் சோதிக்கப்படுறாருன்னா ஆதாம், யோவான் நபராங்க பிசாசினால சோதிக்கப்பட்டாங்க. இந்த சோதிக்கப்பட்ட பிறகு அவங்க புசிக்கிற அந்த கண்ணினால் மரணம் என்ன ஆகுதுங்க, உருவாக்கப்படும். அது எப்படி உருவாக்கப்படுதுன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம் செய்த தவறினால் கீழ்ப்படிதல் இல்லாமல் போனதுனால எல்லாருக்குள்ள மரணம் வந்ததை போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன ஆகணுங்க, உயிர்ப்பிக்கப்படுங்க. அதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலர் மூலமாக கிறிஸ்துவை சார்ந்து நடக்கிற ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையினால பிழை போட்டுறாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் மித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்கிறது எனக்கு மனதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகாய் ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் மூலமாக பேசிக் கொண்டிருக்காங்க. இந்த மரணம் எப்படி வந்துச்சுன்னா, ஆதாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது தேவன் அவர் ஒரு வார்த்தை சொல்றார், நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளே சாகவே சாவாய். இது ஆதாமுக்கு தேவை. சாகவே சாவா என்றால் ஆதாமுக்கு தெரியாதுங்க. அவர் பிசாசனால் வஞ்சிக்கப்பட்டதுனால அந்த கனியை புசித்ததுனால அவருக்குள்ளாக மரணம் வந்துச்சுங்க. அந்த மரணத்தினால ஆதாமுக்குள் மரணம் வந்ததை போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படும். அப்போ உயிர்ப்பிக்கப்படணும்னா பவுல் அப்போஸ்தலர் தேவன் இயேசு கிறிஸ்து அழகாய் பிழை போட்டுறார். எப்படி பிழை போட்டுறாருன்னா, மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கித்து அழ வேண்டாம். ஏன் இப்படி சொல்றாருங்க? இப்போ ஒரு மரணம் வரும்பொழுது நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்குங்க, கண்ணில் தண்ணி வருதுங்க. இயேசு கிறிஸ்து லாசர் மரித்த போது மார்த்தார் மரியாள் இடத்துல போகும்பொழுது அவருடைய கண்ணில் என்ன ஆயிடுச்சுங்க, கண்ணீர் விட்டார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுறாருன்னா நமக்குள்ள என்ன இருக்குதுங்க, அதே அப்படி சரீரத்தினுடைய அந்த அறிவின் ஞானம் இருக்கிறதுனால நமக்கும் அந்த ஃபீல் என்ன இருக்குங்க, கண்டிப்பா வராங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஏன் அப்போஸ்தலர் மூலமா சொல்றேன்னா, மற்றவர்களை போல நீங்கள் துக்கித்து ஏன் அது சொல்றாருன்னா, இப்ப இவங்க என்ன இருக்காங்க, நித்ரியா இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் கன நிதியில் தூங்கி கொண்டு இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோங்க, நிதிரியா இருக்காங்க. என்ன நடக்குதுன்றது என்ன நம்மளுக்குங்க, நல்ல ஒரு தூக்கத்தில் இருக்கும்போது உலகத்தில் என்ன ஆகிட்டு இருக்குது என்ன இல்லைங்க நம்மளுக்கு தெரியல. அப்படி ஒரு கன நிதியில் என்ன இருக்காங்க, இன்னைக்கு அருமையான அக்கா நிதிரைக்குள்ளே இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவர்களை போல ஏன் நீங்கள் துக்கித்து அழ வேண்டாம் என்று ஏன் சொல்கிறாருன்னா, அது கீழே வசனம் சொல்கிறாருங்க, படிச்சுங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே,
அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறதை போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுங்க. இப்ப இங்க என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் மற்றவர்களை போல துக்கித்து அளவேண்டான்னு ஏன் சொல்றேன்னா, கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவங்களுக்கு சொல்றது என்ன விஷயம்னா, நான் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தேனோ என்னை விசுவாசிக்கிறவன் அதே வண்ணமாய் நான் மரித்து உயிர்த்தெழுந்தேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால், நானும் மரித்து உயிர்த்தெழுந்ததை போல இன்னைக்கு நித்திரை இருக்கிற அக்காவும் உயிர்த்தெழுவார்கள் என்று நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நீங்க நிலை கொண்டிருங்க. அதனால மற்றவர்களை போல நீங்க துக்கித்து இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த உயிர்த்தெழுதை நாம் காண்போம் என்ற அந்த விசுவாசத்தோட இந்த அடைக்காரதை நாம் செய்வோங்க. ஒரு பாடலை பாடி ஜெபத்திற்குள்ள கடந்து போலாங்க. திருப்பாதம் தம்பி அந்த பவுன்